ஹாய் ஹலோ, வெல்கம் டு ஜென்னாக் சேனல். நம்ம சேனலில் நிறைய பேர் ஸ்டூடெண்ட்ஸ் கமெண்ட்ஸில் டவுட்ஸ் கேட்டிருந்தாங்க. 160 170 கட் ஆஃப் எடுத்திருந்தா எந்தெந்த கோர்ஸ் கிடைக்கும், 150 to 170 அப்படின்னு ஓவராலாக கேட்டிருந்தாங்க. ஸோ நம்ம 160 to 170 குரூப் கட் ஆஃப் பார்க்க போகிறோம். அப்புறம் 150 to 160 கட் ஆஃப் பார்க்க போகிறோம். ரெண்டுமே சேம் காலேஜ் தான் பார்க்க போகிறோம். என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா 160 to 170 கட் ஆஃப்ல சிஎஸ்சி, ஐடி, இசி, ஏஏ அண்ட் டேட்டா சயின்ஸு, சைபர் செக்யூரிட்டி, மெஷின் லேர்னிங், ஏஏ அண்ட் மெஷின் லேர்னிங், இது எல்லாமே ஒரு காலேஜில் 160 to 170 கட் ஆஃப் கிடைச்சதுன்னா ஒரு காலேஜில், அதே காலேஜில் மெக்கானிக்கல், சிவில், ஆட்டோமொபைல், ட்ரிபிள்இ இந்த மாதிரி கோர் கோர்சஸ்க்கு 150 to 160 கட் ஆஃப்ல அதே காலேஜில் கிடைக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஸ்ரீ வெங்கடேஸ்வரா இன்ஜினியரிங் காலேஜ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்கிறேன். அந்த காலேஜில் ஜாயின் பண்ணுறதுக்கு நீங்கள் 160 170ல இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் அதர் ரிலேட்டட் குரூப்ஸ் இருக்கு இல்லையா, கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஐடி, இசி, ஏஏ அண்ட் டேட்டா சயின்ஸ், ஏஏ அண்ட் மிஷின் லேர்னிங், சைபர் செக்யூரிட்டி, இந்த கோர்ஸ் எல்லாம் கிடைக்கும். இதுவே 160 to 150 to 160ல இருந்தீங்கன்னா அதே காலேஜில் கோர் இன்ஜினியரிங் மெக்கானிக்கல், சிவில், ஆட்டோமொபைல், ட்ரிபிள் எல்லாமே கிடைக்கும். மேஜர் இன்ஜினியரிங் கோர்சஸ் அப்படின்னு பார்த்தோம்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஐடி, இசி, ஏஏ அண்ட் டேட்டா சயின்ஸ், மெக்கானிக்கல், சிவில், ஆட்டோமொபைல், ட்ரிபிள், இதுதான் மேஜரான இன்ஜினியரிங் கோர்சஸ். ஸோ உங்களுக்கு இன்ஜினியரிங் கோர்சஸ் எந்த காலேஜ் எப்படி சூஸ் பண்ணணும், எந்த காலேஜ் பெஸ்ட்டாக இருக்கும், எந்த கோர்ஸ் படித்தா ஃபியூச்சர் எப்படி இருக்கும் அப்படின்ற கரியர் கைடன்ஸ் ஏதாச்சும் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா என் நம்பர் கீழே கொடுத்துருக்கேன் பாருங்க, அதை காண்டாக்ட் பண்ணுங்க. நம்ம சேனலோட மெயின் அப்ஜெக்டிவே 8th to 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் அப்புறம் அவங்களோட பேரண்ட்ஸுக்கு நிறைய கோர்சஸ், ஹிடன் ஜெம் கோர்சஸ் இருக்கு, நிறைய காலேஜஸ் இருக்கு. ஏன்னா ஆஃப்டர் 12th 90% ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் மெயினாக இன்ஜினியரிங், மெடிசன், எம்பிபிஎஸ், பிடிஎஸ், இல்லைன்னா லா, பிஎஸ்சி கோர்சஸ், பிகாம் அப்படின்னு சொல்லி ஒரு 10-12 கோர்ஸ்க்குள்ள அடங்கிடுவாங்க. பட் அது இல்லாமல் நிறைய கோர்சஸ் இருக்கு அக்ராஸ் தமிழ்நாடு, அக்ராஸ் இந்தியாவில் அப்படின்னு சொல்றது தான் நம்ம சேனலோட மெயின் அப்ஜெக்டிவ். அந்த அவேர்னஸ் எல்லாருக்கும் வரணுன்றது தான் நம்ம சேனலோட மெயின் அப்ஜெக்டிவ். ஸோ 8th to 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா நம்ம சேனலை ரெஃபர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது 150 to 170 கட் ஆஃப். அதில் 160லேருந்து 170 இருந்தால் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் அதர் ரிலேட்டட் குரூப்ஸ் கிடைக்கும். அதே காலேஜில் 150 to 160 இருந்தால் கோர் இன்ஜினியரிங் குரூப்ஸ் கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி நம்ம பார்க்க போகிறது இது நம்ம பிளேஸ்மெண்ட்டோட பார்க்குறோம். ஸோ கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் தர்மபுரி அதில் இருக்கு. காலேஜ் கோடு 2603. இங்கே 70% பிளேஸ்மெண்ட் ஆயிருக்காங்க. ஹையஸ்ட் பேக்கேஜ் 10 lakhs per annum. இது 160 to 170 கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப். இப்போ இதே காலேஜில் உங்களுக்கு மெக்கானிக்கல், சிவில் வேணும்னா நீங்கள் 150லேருந்து 160 இருந்தாலே போதும். அந்த மார்க்குக்கு இந்த காலேஜில் உங்களுக்கு சிவில், மெக்கானிக்கல், ஆட்டோமொபைல், ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங் இந்த மாதிரி கோர்சஸ் எல்லாமே கிடைக்கும். இது நம்ம மேஜரா கம்ப்யூட்டர் சயின்ஸ் ரிலேட்டட் குரூப்ஸ்ல நிறைய பேர் எந்த கட் ஆஃபுக்கு எந்த காலேஜ் கிடைக்கும், மெயின்லி ஃபார் கம்ப்யூட்டர் அண்ட் அதர் ரிலேட்டட் குரூப்ஸ்ன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்காக நம்ம இதை எக்ஸ்பிளைன் பண்றோம். அது இல்லாம இந்த காலேஜ்லயே மெக்கானிக்கல், ஆட்டோமொபைல், சிவில், ட்ரிபிள் எல்லாம் கிடைக்கும் அப்படின்னா அது இதுல இருந்து ஒரு 10 மார்க் ரெடியூஸ் பண்ணீங்கன்னா 150 to 160. இது எல்லாமே நம்ம ஓப்பன் கேட்டகரி, ஓசின்ற கேட்டகரியை பார்த்து வச்சுதான் நம்ம இது லிஸ்ட் பண்ணியிருக்கோம். ஏன் அப்படின்னு பார்த்தா ஓப்பன் கேட்டகரி தான் ஒரு காலேஜ்ல ஒரு கோர்ஸ்ல அதுதான் ஹையஸ்ட் கட் ஆஃபா இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ராஜலட்சுமியில கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் அப்படின்னா அதுல ஓப்பன் கேட்டகரி தான் 180 இருக்கும். அப்புறம் பிசி 178, எம்பிசி 175, அப்படியே டிசெண்டிங் ஆகிட்டே போயிட்டே இருக்கும். ஸோ நம்ம மார்க் பண்ணியிருக்கிறது எல்லாமே, லிஸ்ட் பண்ணியிருக்கிறது எல்லாமே பேஸ்ட் ஆன் ஓப்பன் கேட்டகரி. அடுத்து மீனாட்சி இன்ஜினியரிங் காலேஜ் சென்னை, காலேஜ் கோடு 1309. இங்க 85% பிளேஸ் ஆயிருக்காங்க. ஹையஸ்ட் பேக்கேஜ் 22 lakhs per annum. அப்புறம் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் தஞ்சாவூர் 3021, 65% பிளேஸ் ஆயிருக்கேன், 10 lakhs per annum. அப்புறம் கேஜிஐஎஸ்எல் டெக்னாலஜி இன்ஜினியரிங் காலேஜ், இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, காலேஜ் கோடு 2751, 80% இங்க பிளேஸ் ஆயிருக்காங்க. ஹையஸ்ட் பேக்கேஜ் டீடைல் சரியா தெரியல. அப்புறம் யூனிவர்சிட்டி ஆஃப் விஓசி காலேஜ் கேம்பஸ், காலேஜ் கோடு 4020, பிளேஸ்மெண்ட் 70% ஆயிருக்காங்க.
ஹையஸ்ட் பேக்கேஜ் 12 lakhs வந்திருக்கு. அப்புறம் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் காலேஜ் கோடு 5009 65% பிளேஸ் ஆயிருக்காங்க 8 lakhs per annum. அப்புறம் சென்ட் ஜோசப் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் இங்க 88% பிளேஸ் ஆயிருக்காங்க ஹையஸ்ட் பேக்கேஜ் 18 lakhs per annum. அப்புறம் ஆர்எம்கே இன்ஜினியரிங் காலேஜ் நம்ம சென்னை கவரப்பேட்டையில இருக்கு 1128 காலேஜ் கோடு இங்க 85% பிளேஸ் ஆயிருக்காங்க ஹையஸ்ட் பேக்கேஜ் 25 lakhs. ஸோ அதுக்கு அடுத்து செட் ஆஃப் பார்த்தீங்க அப்படின்னா ரத்தினம் இன்ஜினியரிங் காலேஜ் கோடு வந்து 2376 இங்க 80% பிளேஸ் ஆயிருக்காங்க ஹையஸ்ட் பேக்கேஜ் 15 lakhs per annum. அப்புறம் கேஎல்என் இன்ஜினியரிங் காலேஜ் கோட் 5903 75% பிளேஸ்மெண்ட் 10 lakhs per annum ஹையஸ்ட் பேக்கேஜ். ஏன் இந்த காலேஜ் கோடு நம்ம முக்கியமா போடுறோம் அப்படின்னா இந்த காலேஜ் கோடு தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்புறம் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் 1026 70% பிளேஸ் ஆயிருக்காங்க 9 lakhs per annum. அப்புறம் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் 1013 70% பிளேஸ் ஆயிருக்காங்க 8 lakhs per annum. அப்புறம் இந்துஸ்தான் இன்ஜினியரிங் காலேஜ் கோயம்புத்தூர் இதுல வந்து காலேஜ் கோடு வந்து 2740 70% பிளேஸ் ஆயிருக்காங்க ஹையஸ்ட் பேக்கேஜ் வந்து 18 lakhs per annum. அப்புறம் நாகர்கோவில் கவர்மெண்ட் காலேஜ் 4023 65% பிளேஸ் ஆயிருக்காங்க ஹையஸ்ட் பேக்கேஜ் 8 lakhs per annum. அப்புறம் கேசிஜி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி கோடு 1311 75% பிளேஸ் ஆயிருக்காங்க 12 lakhs ஹையஸ்டா பிளேஸ் ஆயிருக்காரு. ஸோ கோர் இன்ஜினியரிங்க்கு ஆப்பர்ச்சுனிட்டி எப்படின்னா மெக்கானிக்கல் சிவில் மெக்கானிக்கல்ல வந்து நீங்க ஆட்டோமொபைல் வெஹிக்கிள் டிசைன் ப்ரொடக்ஷனு டிசைன் மேனுஃபேக்சரிங் தெர்மல் சிஸ்டம் சிவில் இன்ஜினியரிங்ல கன்ஸ்ட்ரக்ஷன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பிளானிங் அப்புறம் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ்ல வந்து பவர் சிஸ்டம் சர்க்கியூட்ஸ் ஆட்டோமேஷன் இது எல்லாமே வந்து கோர் இன்ஜினியரிங் பிரான்ச்சஸ்ல நல்லாவே இருக்கும். இது நம்ம இப்ப பார்த்த காலேஜ் எல்லாமே 160 170 பார்த்தோம் கட் ஆஃப் மார்க்கு. அதுல ஒரு காலேஜ்ல கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஐடி குரூப் கிடைக்குதுன்னா அதே காலேஜ்ல நமக்கு கோர் இன்ஜினியரிங் லைக் மெக்கானிக்கல் சிவில் ஆட்டோமொபைல் ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங் ட்ரிபிள் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் இது எல்லாமே அதை விட ஒரு 10 மார்க் நீங்க கம்மியா இருந்தீங்கன்னா அதே காலேஜ்ல அந்த கோர்ஸ் கிடைக்குது. கம்ப்யூட்டர் சயின்ஸ் கோர்ஸ் கிடைக்கிற அதே காலேஜ்ல உங்களுக்கு இந்த கோர்ஸ் எல்லாம் கிடைக்கும். இதுல என்ன கீ சக்சஸ் ஃபேக்டர்னா நீங்க கவர்மெண்ட் காலேஜ்ல படிச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு லோ ஃபீஸு நல்ல வேல்யூ ஃபார் மணி இருக்கும். இப்போ நான் முன்னாடியே எல்லா வீடியோலையும் சொல்லிட்டு இருக்க மாதிரி ஸ்கில்லு தான் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. உங்களுக்கு டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் கண்டிப்பாக வேணும். டெக்னிக்கல் ஸ்கில்ஸ்ல நீங்க டாப்பா இருந்தீங்கன்னா காலேஜ் நேமு கோர்ஸ் நேமு நீங்க கோர்ஸ்ல எவ்வளோ பர்சன்டேஜ் வாங்கியிருக்கீங்க அப்படின்றதெல்லாம் ரொம்ப முக்கியமே இல்லை. உங்களோட கம்யூனிகேஷன் எஃபெக்டிவா இருக்கணும், இன்டர்ன்ஷிப்ஸ் உங்க ப்ராஜெக்ட்ஸ் எஃபெக்டிவா இருக்கணும். அது இல்லாமல் நீங்க கன்சிஸ்டண்டா ஹார்ட் ஒர்க் பண்ணீங்கன்னா நீங்க முடிச்சுட்டு வர்றப்ப உங்களுக்கு லாங் டேர்முக்கு ஒரு நல்ல சேலரி பேக்கேஜ்ல நீங்க சர்வே ஆக முடியும். ஸோ காலேஜை சூஸ் பண்றது வந்து ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் மூலமாவோ இல்லை ஃப்ரெண்ட்ஸ் டே நான் சேர்ந்துட்டேன் நீயும் சேரு அப்படின்றதுனாலயோ இல்லை ஒரு கேம்பஸ் பார்க்க சூப்பரா இருக்கு இது நல்லா இருக்கு இங்க சாப்பாடு நல்லா இருக்கு இங்க ஹாஸ்டல் நல்லா இருக்கு அப்படின்லாம் நீங்க சூஸ் பண்ணக்கூடாது. உங்களோட காலேஜோட பிளேஸ்மெண்ட்லாம் எத்தனை பேர் பிளேஸ்மெண்ட் ஆயிருக்காங்க எத்தனை பர்சன்டேஜ் இயர் ஆன் இயர் பிளேஸ் ஆகுறாங்க குவாலிட்டி ஆஃப் காலேஜ் எப்படி இருக்கு லேப்ஸ் எப்படி இருக்கு ப்ராஜெக்ட்ஸுக்கு ரிசர்ச்சுக்கெல்லாம் சப்போர்ட் பண்றாங்களா ஸ்டாஃப்ஸோட குவாலிஃபிகேஷன்ஸ் என்ன அப்புறமா எத்தனை வருஷமா வந்து அலுமினி மீட் நடக்குது அலுமினி சப்போர்ட் எவ்வளவு பேர் நடக்கிறாங்க அது எல்லாமே நம்ம பார்க்கணும். ஃபீஸ் அஃபோர்டபுளா இருக்கா ஃபியூச்சர் ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம இப்போ 2026 இன்ஜினியரிங் ஜாயின் பண்ணா 2030 நம்ம இன்ஜினியரிங் முடிப்போம். ஸோ அந்த முடிக்கிறப்ப காலேஜ் எந்த லெவல்ல இருக்கும் இண்டஸ்ட்ரி ரிலேஷன்ஷிப்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்துட்டு ஜாயின் பண்ணுங்க. ஸோ நம்ம இன்னைக்கு எக்ஸ்பிளைன் பண்ணது வந்து 160 to 170 ஒரு இன்ஜினியரிங் காலேஜில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அதோட ரிலேட்டட் குரூப்ஸ் லைக் ஐடி சைபர் செக்யூரிட்டி ஏஐ அண்ட் மிஷின் லேர்னிங் ஏஐ அண்ட் டேட்டா சயின்ஸு இந்த மாதிரி குரூப் வந்து கிடைக்குது அப்படின்னா அதே காலேஜில் நீங்கள் 150 to 160 இருந்தீங்கன்னா அதே கட் ஆஃப்ல அதே காலேஜில் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கு. அதுதான் நம்ம இன்னைக்கு சொல்ல வந்த மெசேஜ். ஸோ இன்ஜினியரிங் சக்சஸ் வந்து ஜஸ்ட் லைக் தட் கிடைக்காது. உங்களை காலேஜ் கரெக்டான காலேஜ் இருக்கணும், நீங்க கரெக்டான ஸ்கில்லு, நீங்க கன்சிஸ்டண்டா ஹார்ட் ஒர்க் பண்ணீங்கன்னா இந்த காலேஜ் உங்களுக்கு கண்டிப்பா லாங் டேர்ம்ல முடிச்சுட்டு போறப்ப பெட்டர் ஃபியூச்சர் நல்லாவே இருக்கும். லாங் டைம்ல நீங்க சர்வே ஆகலாம். ஸோ இந்த வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்ஸ். உங்களுக்கு இது இல்லாம வேற ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா
கீழே என் நம்பர் கொடுத்துருக்கேன், கால் பண்ணுங்க. காலேஜ் கவுன்சிலிங்கு, கரியர் கைடன்ஸு, அட்மிஷன் சப்போர்ட்டு. இல்லை சார் எனக்கு மார்க் கம்மியாக வந்துருச்சு, நான் மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் சேரணும்னா நமக்கும் சில இன்ஸ்டியூட் எல்லாமே தெரியும். அந்த இன்ஸ்டியூட்ல நம்ம ரெஃபர் பண்ணிவிடுவோம். பட் எல்லாமே வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும், கிளியராக இருக்கும், எதுவும் ஸ்கேம்லாம் கிடையாது. அது இன்னொரு விஷயம், நிறைய ஸ்கேம்ஸ் ஆன்லைனில் போயிட்டு இருக்கு. ஆன்லைனில் பே பண்ணுங்க உங்களுக்கு அட்மிஷன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஏதாச்சும் ஒரு பார்த்தீங்கன்னா தயவு செஞ்சு இதை ஸ்கிப் பண்ணிடுங்க. டோன்ட் என்டர்டைன். ஏன்னா நிறைய ஸ்கேம்ல நிறைய பேர் மாட்டிக்கிட்டு இருக்காங்க. அதுவும் இந்த ஏப்ரல் டு ஜூன் மந்த் வந்து நல்ல பீக் டைம். ஏன்னா பேரண்ட்ஸுக்கு ஸ்டூடெண்ட்ஸுக்கெல்லாம் ஆசையை காட்டி அப்பப்போ 2-3 ஸ்கேம் நடந்திருக்கு. ஸோ கேர்ஃபுல்லாக இருங்க. ஸோ இன்னைக்கு அவ்வளோதான். ஸோ 150 to 170 கட் ஆஃபுக்கு எந்தெந்த காலேஜ் கிடைக்கும், அதில் 150 to 160க்கு கோர் இன்ஜினியரிங்கும், 160 to 170க்கு கம்ப்யூட்டர் ரிலேட்டட் குரூப்ஸுக்கும் எந்தெந்த காலேஜ் கிடைக்கும் நம்ம ஒரு 10 காலேஜஸ் பார்த்தோம். ஸோ அவ்வளோதான் இன்னைக்கு. தேங்க்யூ ஸோ மச். வேறு ஏதாவது டவுட் இருந்தால் என் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி விடுங்க. தேங்க்யூ.